சின்னனுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அப்படியே கையோட பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க நல்லதுன்னு சொன்னனால வீக்கெண்டு அங்கதான் போயிட்டு வந்திருந்தோம். வீக்கெண்டுன்றதுனால என்னமோ தெரியலங்க, கோயில் ரொம்பவுமே காலியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தரிசனம் கூட்ட நெரிசல் இல்லாததுனால சாமி தரிசனம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த வீக்கெண்டு 2 நாளும் எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியல, ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எப்பவும் போல 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 5:30 மணிக்கு தான் எழுந்திருச்சேன். இன்னும் ரியவ ஸ்கூலுக்கு அனுப்பல, கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் அனுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை விட்டாச்சு. பெரியவனை மட்டும் தான் ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன். இந்த பிஜியன் கேஸ்டைன் தோசை தவா வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரியவனுக்கு ஒரு நாள் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்தங்க. அதுலேருந்து பிடிச்சிக்கிட்டான், எனக்கு அதில் பொட்டேட்டோ ஃப்ரை கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது என்னதோ ரொம்ப கருகவும் மாட்டேங்குது, கரெக்டான பதத்தில் வந்துட்டு ஃப்ரை ஆகிட்டு வரதா. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஊற்றுவேன், சூப்பராக இருக்குது. போகிற முதல் நாளே ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஐயடா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கக்கூடாதுல, அதனால அவனுக்கு பிடிச்ச லெமன் ரைஸையும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி கொடுத்துட்டேன். கூடவே எங்களுக்கு சுரக்காய் கூட்டும் ரசமும் வச்சுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சுரக்காவும் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா குக்கரை மூடிட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் பருப்பு போடாமல் வேக போட்டுட்டேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன்.